Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 4 பார்த்துட்டு இருக்கோம். Example 4.15 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve the differential equation y square into dx plus xy plus x square into dy equal to 0. இப்போ நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம். சரிங்களா? வேரியபிள் செப்பரேஷன் எல்லாமே செய்வோம். அதுக்கு முன்னாடி இது சேம் டிகிரியில் இருக்கா இல்லையா, ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இல்லையா, இது எல்லாமே செக் பண்ணிட்டு செய்ய போகிறோம். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாமா? y square into dx plus xy plus x square into dy is equal to 0. So first நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், ஒரு டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிடுவோமா? ஸோ நான் x into xy plus x square into dy அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ் y square அந்த சைடு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ப்ளஸ் இன்சைட் வந்தால் மைனஸாக மாறிடும். இப்போ dy by dx தானே கொண்டு வரணும். ஸோ dy by dx is equal to minus y square by இந்த term அப்படியே கீழே கொண்டு வரேன். அப்போ xy plus x squareனு கிடைக்கும். வெளியே bracket உள்ள ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எப்பவுமே dy by dx தான் கொண்டு வரணும். இப்போ இந்த dy by dx சேம் டிகிரியா, ரெண்டுமே ஒரே டிகிரி. அப்போ இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதணும். இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் differential equation எழுதிட்டு சேம் டிகிரியில் தான் எக்ஸும் ஒய்யும் இருக்காதோ மென்ஷன் பண்ணோம். சேம் டிகிரி இன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இப்படி கண்டிஷன் வந்ததுனாலே நான் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணணும், புட் ஒய் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுக்கணும். அப்புறம் இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூவி மெத்தட். அப்போ u அப்படியே இருக்கும், v dash xோட டிஃபரன்ஷியேஷன் 1 plus v u dash, இங்கே v இருக்கு, v எப்படி எழுதலாம், dv by dxன்னு எழுதலாம். கரெக்டா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து v into 1 v தான். அப்போ எப்படி மாறும், dy by dx is equal to v plus x into dv by dx. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்க, ரெண்டுமே dy by dx, இதுவும் dy by dx தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ நான் எப்படி எழுதுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் dy by dxக்கு பதிலாக நான் v plus x into dv by dxன்னு எழுதிப்பேன். 1 becomes v plus x into dv by dx is equal to minus y square x into y plus x squareன்னு எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ ஒய்க்கு பதிலாக தான் நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், விஎக்ஸ் தானே எடுத்திருக்கோம். அப்போ எங்கெல்லாம் ஒய் வருதோ நாங்களாம் விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் இன்டூ விஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். கிளியரா? இப்போ இந்த மைனஸ் வெளியே தான் இருக்குது, உள்ளே இருந்தால் தான் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது வெளியே தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயர் விக்கும் வரும் எக்ஸுக்கும் வரும். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ இந்த சைடில் எக்ஸ் ஸ்கொயரை நான் காமனாக இப்போ வெளியே எடுக்க போகிறேன். வி பிளஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லைன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்தேன்னா மைனஸ் வி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். டிவைடட் பைல எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அண்ட் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, வெளியே எடுத்துட்டேன்னா வெறும் வி இருக்கும், ப்ளஸ் 1 மட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இங்கே வி இருக்கு, வி அந்த சைட் தானே இருக்கணும். இப்போ ப்ளஸ் வி அந்த சைட் கொண்டு போகிறேன், மைனஸ் வின்னு மாறிடும். நெக்ஸ்ட் லைனில் நமக்கு எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் பை வி ப்ளஸ் 1 இருக்கும். ப்ளஸ் வி இன்சைட் வந்தால் மைனஸ் வின்னு மாறிடும். இப்போ வி ப்ளஸ் 1 நீங்கள் மல்டிபிள் பண்ணலாமா, எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி இன்டூ வி ப்ளஸ் 1, இது அப்படியே மல்டிபிள் பண்ணிடுங்க. டிவைடட் பைல வி ப்ளஸ் 1 இருக்குது. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வி இன்சைட் கொண்டு போகிறேன். மைனஸ் வி இன்சைட் கொண்டு போனால் மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி இன்டூ வி வி ஸ்கொயர் மைனஸ் வி டிவைடட் பை வி ப்ளஸ் 1. எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் வி ஸ்கொயர் மைனஸ் வி பை வி ப்ளஸ் 1ன்னு இருக்கும். இப்போ இந்த மைனஸை நான் காமனாக எடுக்கிறேன்னா இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு மாறிடும். ஏன் இப்படி கொண்டு வரோம்னா, இப்போ செப்பரேட்டிங் த வேரியபிள் செய்ய போகிறோம். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் வி எல்லாம் ஒரு சைடும் கொண்டு வரோம். டிவி இந்த பக்கம் தான் மேலே இருக்குது, அப்போ இந்த டேர்ம் அப்படியே இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் பை டிஎக்ஸை டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு மாற்றுறோம். சரியா?
அப்போ v plus 1 by 2v square plus v is equal to இங்கே dv இருக்கு ஓகேங்களா. இந்த பக்கம் மைனஸ் இருக்கு, dx மேலே இருக்கு, x கீழே இருக்கு. இது மாற்ற அப்புறம் தான் நம்மளால இன்டகிரேஷனே அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ண முன்னாடி நான் இங்கே வர டேர்மை என்ன பண்ணுறேன்னா வியை காமனாக வெளியே எடுக்கிறேன். இந்த டேர்ம்லேருந்து வியை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ எப்படி மாறும்? v plus 1 into dv divided by v வெளியே எடுத்துட்டோன்னா 2v plus 1 மட்டும் இருக்குமா? 2v plus 1 இந்த பக்கம் மைனஸ் dx by x எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் லைன்லேயே நம்ம இன்னொரு சேஞ்ச் பண்ணோம். என்ன தெரியுமா? இங்கே 2v plus 1 இருக்குது, இங்கே வெறும் v plus 1 இருக்குது. இப்போ மேலே இருக்கிற டேர்மையும் நான் 2v plus 1 மாற்றணும்னு வைங்க. v இருக்கிற இடத்துல 2v minus v, அப்போ 2v minus v vன்னு தான் கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை மட்டும் நான் மாற்றி எழுதுறேன். சரிங்களா? நான் 1 ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறேன். 1 plus 2v அப்புறம் மைனஸ் v. ஏன் இப்படி எடுக்கிறேன்? அப்போ தான் எனக்கு வந்து vன்னு கிடைக்கும். ஸோ 1 plus 2v minus v into dv divided by v into 1 plus 2v is equal to minus dx by x. இப்போ நெக்ஸ்ட் டேர்மில் இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். 1 plus 2v by v into 1 plus 2v minus v by 1 plus 2vன்னு எழுத போகிறேன். dv வந்து காமனாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் லைன் நான் ஸ்ப்ளிட் பண்ணி மட்டும் எழுதியிருக்கேன். நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஸ்ப்ளிட் பண்ணி மட்டும் எழுதியிருக்கேன். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், vv கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by v minus 1 by 1 plus 2v இருக்குது, நமக்கு dv இருக்குது, which is equal to minus dx by x. இப்போ ரெண்டு சைடும் இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதை இன்டிகிரேஷன் பாருங்கள். 1 by vனா எப்படி எழுதலாம்? log v. 1 by 1 plus 2v எப்படி எழுதலாம்? log 1 plus 2vன்னு எழுதலாம். பட் இங்கே 2vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரணுமா? அப்போ அந்த 2வை ரிமூவ் பண்ணுறதுக்காக 1 by 2 முன்னாடி ஆட் பண்ணணும். எனக்கு டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர வேல்யூவை மேலே வரணும், 2 வரணும். இங்கே 2 இல்லை. ஸோ நான் 1 by 2ன்னு அதை மாற்றி எழுதிக்கிறேன். சரிங்களா? which is equal to minus 1 by xனா log x. எல்லாமே லாகில் இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட்டையும் நான் வந்து லாகில் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் 1 by 2 பவரில் கொண்டு போயிடலாம். அப்போ இது ரூட்டாக மாறிடும். log v minus log 1 plus 2v பவரில் 1 by 2 which is equal to minus log x plus log c. இப்போ 1 by 2 பவரில் இருக்குன்னா அது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அண்ட் லாகில் மைனஸ் இருக்குன்னா டிவிஷனில் எழுதிடலாமா? log v by root of 1 plus 2vன்னு எழுதிக்கலாமா இதை? ரைட்டா? which is equal to minus log x plus log c. இப்போ இதுவுமே மைனஸில் தான் இருக்குது. அப்போ இதுவுமே நான் டிவிஷனில் எழுதியிருக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே சி வரணும், அப்புறம் எக்ஸ் வரணும். நீங்கள் ஒரு லைன் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? log v by root of 1 plus 2v is equal to log c by x. இப்படி எழுதோட ரெண்டு சைட்லேருந்து நான் லாகை ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் லாக் இருக்குது. அப்போ v by root of 1 plus 2v is equal to c by xன்னு கிடைக்குமா? ஸோ இவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்புறம்னா நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் பண்ணுறேன். என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா y இருக்கிற இடத்துல vxன்னு சப்ஸ்டியூட் பண்ணோமா? இப்போது v இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணோம்? x கீழே கொண்டு வந்தணும். v is equal to y by xன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ v இருக்கிற இடத்துல y by x divided by root of 1 plus 2 into y by x root close பண்ணிடலாம், which is equal to c by x. இப்போ இந்த x இந்த சைட் கொண்டு வரணும். இப்போ y by x into x divided by root of 2y by x. அப்போ எல்சிஎம் எடுத்துருங்க. x plus 2y by xன்னு வந்துடும். ரைட்டா? which is equal to c. x என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைனில் இந்த 1 by root x இருக்குல்ல, மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ y into root x divided by x plus 2y மட்டும்தான் இருக்கும், which is equal to c. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் ரூட் இருக்குது. இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணோன்னா நான் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறேன். ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் எப்படி மாறும்னா y ஸ்கொயர் இன்டூ எக்ஸோட ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிடும், எக்ஸ் ஆகிடும். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிட்டு எக்ஸ் ப்ளஸ் 2yன்னு மாறும். ரைட்டுங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு வரும். புக்கில் வந்து இந்த சி ஸ்கொயரை இன்னொரு வேரியபிளாக எடுத்திருப்பாங்க. y ஸ்கொயர் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 2y இன்டூ கே, வேர் கே இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு எடுத்திருப்பாங்க. அவ்வளோதான் நம்மளோட சம். நான் சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதினேன், நீங்கள் நெக்ஸ்ட் லைன் எழுதிக்கோங்க.
அண்ட் இங்கே வந்து டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்னு எழுதிடுங்க. டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அவ்வளோதான் சம். ரொம்ப ஈஸி. நீங்கள் அந்த ஃப்ளோ கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எப்படி சம் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.